தகிக்கும் வெயிலையும் மீறி அன்று அந்த கொலை செய்தி ஊருக்குள் பற்றி எரிந்தது. ஒட்டுமொத்த ஜனமும் ஊருக்கு வெளியே இருந்த அந்த வீட்டின் முன் குவிந்திருந்தனர். கூட்டத்தில் மயான நிசப்தம். காற்றின் ஓசையை தவிர வேறு சத்தம் கேட்காத அளவிற்கு அந்த பகீர் செய்தி ஊர் மக்களை உறைய வைத்திருந்தது. சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் வீட்டிற்குள் சென்று பார்த்திருக்கிறார்கள். உள்ளே அலங்கோலமாக ஒரு மூதாட்டி பேச்சு மூச்சின்றி கிடந்தார். சடலத்தின் மீது மிளகாய் பொடி தூவப்பட்டிருந்தது. நடந்திருப்பது திட்டமிட்ட கொலை. கொல்லப்பட்டவர் சின்ன பொண்ணு, வயது 70, கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அடுத்துள்ள கொரக்கை கிராமத்தைச் சேர்ந்தவர். கணவர் இறந்துவிட்ட நிலையில் மகனோடு வசித்து வந்திருக்கிறார். சின்ன பொண்ணுக்கு தீயேந்தல் கிராமத்தில் 2 ஏக்கர் விவசாய நிலம் உள்ளது. அடிக்கடி தீயேந்தலுக்கு வந்து நிலத்தை பார்வையிட்டு செல்வது வழக்கம். வந்தால் போனால் இளைப்பாறுவதற்காக வயலிலேயே ஒரு சிறிய வீட்டை கட்டியிருந்தார் சின்ன பொண்ணு. அந்த வீட்டிற்குள் தான் அன்று கழுத்து நெரிக்கப்பட்டு சடலமாக கிடந்தார். இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் சடலத்தை மீட்டு உடற்கூராய்விற்கு அனுப்பி வைத்துவிட்டு விசாரணையை தொடங்கியிருக்கிறார்கள். பகலில் தொடங்கிய விசாரணை இரவு வரை நீண்டது. ஊர் முழுக்க ஓடிய மோப்பனாய் இறுதி வரை யாரையும் கவ்வி பிடிக்கவில்லை. ஆதாயத்திற்காக தான் இந்த கொலை நடந்திருக்க வேண்டும் என்ற கோணத்தில்தான் போலீசாரின் விசாரணை தொடங்கியது. ஆனால் அவர்களுக்கு அடுத்தடுத்து கிடைத்த தகவல்கள் இந்த வழக்கின் போக்கை வேறு ஒரு கோணத்தில் மாற்றியிருக்கிறது. ஒன்றல்ல, இரண்டல்ல, இந்த ஊரைச் சேர்ந்த 20க்கும் மேற்பட்டோர் மீது சின்ன பொண்ணு காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தார். காரணம் பகை. தீயேந்தல் கோயிலுக்கு சொந்தமான நிலத்தில் 30 சென்ட்டை சின்ன பொண்ணு ஆக்கிரமித்ததாகவும் அதை ஊர்க்காரர்கள் போராடி மீட்டதாகவும் கூறப்படுகிறது. இந்த சம்பவத்திற்கு பிறகு ஊர்க்காரர்களுக்கும் சின்ன பொண்ணுக்கும் பகை முற்றியிருக்கிறது. பயிர்களுக்கு தீ வைத்தல், மிரட்டல், ஆபாசமாக திட்டுவது என பல காரணங்களை சொல்லி தீயேந்தலைச் சேர்ந்த 20க்கும் மேற்பட்டவர்கள் மீது சின்ன பொண்ணு காவல் நிலையத்தில் புகார் கொடுத்ததாக கூறப்படுகிறது. ஊர்க்காரர்கள் யாராவது இந்த கொலையை செய்திருப்பார்களோ என்ற கோணத்தில் போலீசார் சின்ன பொண்ணு புகார் கொடுத்த ஒவ்வொருவரையும் அழைத்து விசாரித்திருக்கிறார்கள். அந்த லிஸ்டில் தமிழ்செல்வி என்பவரும் இருந்திருக்கிறார். தமிழ்செல்வியின் பதில்கள் முன்னுக்கு பின் முரணாக இருந்திருக்கிறது. உடனே போலீசார் அவரிடம் கிடுக்குப்பிடி விசாரணை நடத்தியிருக்கிறார்கள். மொத்த உண்மையும் வெளிவந்திருக்கிறது. ஆம், சின்ன பொண்ணை கொலை செய்தது தமிழ்செல்விதான். 42 வயதான தமிழ்செல்வியின் வயலும் சின்ன பொண்ணுவின் வயலும் அருகருகே இருந்திருக்கிறது. வாய்க்கா வரப்பு தொடர்பாக இருவருக்கும் அடிக்கடி தகராறு நடப்பது வழக்கம். தமிழ்செல்வியை பழிவாங்க சின்ன பொண்ணு காலேஜ் படித்து வந்த அவரது மகன் மீது காவல் நிலையத்தில் 3 முறை புகார் கொடுத்ததாக சொல்லப்படுகிறது. இது தமிழ்செல்விக்கு கொலை வெறியை தூண்டியிருக்கிறது. சம்பவத்தன்று சின்ன பொண்ணு வயலுக்கு வந்திருக்கிறார். அப்போது வழக்கம் போல் இருவருக்கும் தகராறு ஏற்பட்டிருக்கிறது. இதனால் ஆத்திரமடைந்த தமிழ்செல்வி சின்ன பொண்ணுவின் கழுத்தை நெரித்து கொலை செய்துவிட்டு சடலத்தின் மீது மிளகாய் பொடியை தூவி தப்பித்ததாக வாக்குமூலம் அளித்திருக்கிறார். போலீசாரின் கிடுக்குப்பிடி விசாரணையில் உண்மை வெளிவந்ததை அடுத்து போலீசார் தமிழ்செல்வியை கைது செய்து சிறையில் அடைத்திருக்கிறார்கள்.